பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் சங்கீதம் 10-15 வரைக்கும். இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு இருதயத்தின் குழப்பங்கள். நம்முடைய இருதயமும் உணர்வுகளும் மிகவும் மென்மையானது. நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது சிறு பிரச்சனை, ஏதாவது ஒரு சிறிய காரியம் நம்மை பாதித்தால் கூட அதிகமாக நாம் குழம்பி போய்விடுகிறோம். ஏனென்றால் அவ்வளவு மென்மையானது நம்முடைய உணர்வுகள். இந்த இடத்துல கூட சங்கீதக்காரனுடைய அனுபவமும் அதே மாதிரி தான் இருந்தது. தன்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை குறித்து அவர் குழம்பிக் கொண்டிருந்தார். உணர்வு ரீதியாக அதிகமாக அவர் பாதிக்கப்பட்டிருந்தார். இந்த இடத்துல அவர் எப்படி தன்னுடைய இருதயத்தில் இருந்த குழப்பங்களை குறித்து தேவனோடு பேசுகிறார், அதன் மூலமாக நடந்த காரியங்கள் என்ன, இந்த காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? இந்த இடத்துல சங்கீதக்காரன் என்ன அனுபவிக்கிறார் என்றால், தன்னுடைய துக்க நேரத்தில் தேவனை காண முடியவில்லை. தன்னுடைய ஆபத்து நேரத்தில் தேவன் தன்னை மறைத்து கொள்ளுகிறார் என்று அவர் உணர்கிறார். அதனால் தேவனை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே, எந்த நேரத்தில் உங்கள் பிரசன்னம் எனக்கு வேண்டுமோ, எந்த நேரத்தில் உங்களுடைய ஆதரவு எனக்கு அதிகமாக வேண்டுமோ, அந்த நேரத்தில் ஏன் உம்மை மறைத்து கொள்ளுகிறீர்? இப்படிப்பட்ட நேரங்களில் தனக்கு எந்த அளவு தேவன் வேண்டும் என்று அவர் தேவனோடு பேசிக்கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் பார்க்கும்போது, இன்னொரு சூழ்நிலையில் அவர் தன்னுடைய இருதயத்தின் காரியங்களை கர்த்தரோடு பேசுகிறார். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? இந்த இடத்துல தேவன் தன்னை மறந்து விட்டது போல அவருக்கு உணர்வுகள் வருகிறது. எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? கர்த்தர் அவருடைய பிரசன்னத்தை எனக்கு கொடுக்கவில்லையே என்று அவர் தேவனை பார்த்து கேட்கிறார். எவ்வளவு நாள் என்ன நீங்கள் மறந்திருப்பீங்க ஆண்டவரே? அவருக்கு வசனம் தெரியும், அவருக்கு சத்தியம் தெரியும், தேவன் நம்மை கைவிட மாட்டார், இந்த காரியங்கள் எல்லாம் தெரியும். ஆனால் அவருடைய உணர்வு இப்படியாக சொல்லுகிறது, தேவனே எவ்வளவு நாள் என்னை நீர் மறந்திருப்பீர் என்று. அதே நேரத்தில் நம்ம இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்க்கலாம். 2ஆம் வசனத்தில், என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். இவர் என்ன சொல்கிறாருன்னா, எவ்வளவு நாள் ஆண்டவரே என் இருதயத்திலே இந்த காரியங்களை வைத்து வைத்து நான் என்னுடைய ஆத்துமாவில் ஆலோசனை பண்ணி கொண்டே இருப்பேன் என்று. நிறைய நேரத்தில் நாம் கூட இந்த அனுபவத்தினூடாக செல்லலாம். ஏதோ ஒரு காரியம், வெளியில் நடக்கக்கூடிய காரியம் நமக்கு புரியாமல் இருக்கலாம், குழப்பமாக இருக்கலாம், அல்லது அதற்கு பதில் தெரியாமல் இருக்கலாம், அல்லது அந்த சூழ்நிலை நம்முடைய அறிவுக்கு மிஞ்சி காணப்படலாம். அப்போ நம்ம இருதயத்தில் எப்படி நம்ம ஆலோசனை செய்வோம்? ஒன்று மாற்றி ஒன்றாக நினைத்து கொண்டிருப்போம். இப்படி செய்யலாமா, அல்லது இதை இப்படி செய்யலாமா, இந்த காரியத்தை இப்படி செய்தால் அது எப்படிப்பட்ட விளைவுகளை கொண்டு வரும், வேறு என்ன நம்ம செய்யலாம், இந்த மாதிரி நம்முடைய இருதயத்தில் நம்ம ஆலோசனை பண்ணி கொண்டே இருப்போம். இங்கே தாவீதும் அதே தான் சொல்கிறார், ஆண்டவர் எவ்வளவு நாளைக்கு நான் இப்படியே என்னுடைய ஆத்துமாவில் ஆலோசனை பண்ணி கொண்டே இருப்பது என்று. அப்போ அவருடைய உணர்வுகளை அழகாக தேவனிடத்தில் வெளிப்படுத்துகிறார். இன்னொரு காரியத்தை கூட நாம் பார்க்கலாம். 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? பாருங்களேன், அஸ்திபாரங்கள் என்றால் ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பு இவ்வாறு சொல்லுகிறது, பக்தியுள்ள சமுதாயத்தின் அஸ்திபாரம் அசைந்து போகும்போது நீதிமான் என்ன செய்ய முடியும்? சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அஸ்திபாரங்கள் அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அஸ்திபாரங்கள் எல்லாம் உடைந்து போகும்போது ஒரு மனிதன் மாத்திரம் கர்த்தரை பின்பற்ற வேண்டும் என்று அந்த சூழ்நிலையில் தீர்மானம் செய்தாலும், அஸ்திபாரம் இல்லாத ஒரு இடத்துல அல்லது அஸ்திபாரங்கள் எல்லாம் உடைந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும்போது அவனால் என்ன செய்ய முடியும்? அது மிகுந்த ஒரு கஷ்டத்தை கொண்டு வரும். அஸ்திபாரம் என்றால் என்ன? உறவுகள் உடைக்கப்படும் போது, நீதி நமக்கு கிடைக்காமல் இருக்கும்போது, நமக்கு விரோதமாக காரியங்கள் எழும்பும்போது அஸ்திபாரங்கள் உடைக்கப்பட்டது போல் நாம் பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்பதாக
ஒருவர் எனக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஒரு ஆலோசனை வேண்டும், எங்களுடைய குடும்பத்தினுடைய அஸ்திபாரமே உடைந்து கொண்டு இருக்கிறது, எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்யுங்கள் என்று. ஸோ இதே மாதிரிப்பட்ட ஒரு அனுபவத்தினூடாக தான் சங்கீதக்காரனும் இந்த இடத்துல போய்கொண்டிருக்கிறார். அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகிறதே ஆண்டவரே, நீதிமான் இந்த இடத்துல என்னதான் செய்ய முடியும் என்று அவர் தேவனோடு பேசுகிறார். இந்த நம்ம வாசித்த இந்த வசனங்களில் நாம் பார்க்கும்போது எந்த நேரத்தில் தேவன் என்னோடு கூட இருந்தால் நல்லா இருக்கும் என்று தாவீது நினைத்தாரோ அந்த நேரத்தில் தேவன் தன்னை மறைத்து கொள்ளுகிறார், அல்லது தூரத்தில் இருக்கிறது மாதிரிப்பட்ட அனுபவம் அவருக்கு நேரிடுகிறது. அப்போ அந்த நேரத்தில் அப்படியே அவர் குழம்பி போய்விடுகிறார். ஏதோ இருளில் இருக்கிறதை போல அவர் அந்த இடத்துல போய்கொண்டு இருக்கிறார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இப்படியாக நிறைய நேரத்தில் குழம்பி போய்விடுகிறோம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம பண்ணுறோம், நம்முடைய முதன்மையை அந்த சூழ்நிலையில் நம்ம கொடுக்குறோம். ஆனாலும் கூட நமக்கு ஒரு சில காரியங்கள் புரியவில்லை. ஆனால் இதே அதிகாரத்தில் அதற்குரிய பதிலையும் தாவீது நமக்கு தருகிறார். நம்முடைய முதன்மையை நம்ம செஞ்சிட்டோம், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம், நம்ம தேவனை விசுவாசிக்கிறோம், ஆனாலும் ஒன்றுமே சூழ்நிலை மாறலை, எல்லாமே குழப்பமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் உண்மை என்ன அல்லது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்கிறதை அவர் 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? அது முந்தின வசனம். 4ஆம் வசனம், கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. எல்லாமே நம்மை சுற்றி உடைக்கப்பட்டு காணப்படலாம், அஸ்திபாரங்கள் உடைக்கப்பட்டு காணப்படலாம். குடும்பத்தின் அஸ்திபாரமாக இருக்கலாம், சமுதாயத்தின் அஸ்திபாரமாக இருக்கலாம், எதுவாக கூட இருக்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட குழப்பத்தில் இருந்தாலும் நம்ம விசுவாசிக்கக்கூடியது என்னவென்றால், தேவன் தம்முடைய சிங்காசனத்தில் இருக்கிறார், அவர் மனுபுத்திரரை நோக்கி கொண்டிருக்கிறார், அவருடைய கண்கள் மனுபுத்திரரை நோக்கி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாக அல்லது இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்திற்குள்ளாக நாம் வரும்போது மாத்திரம்தான் நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் மாறும். நம்ம இருதயத்தில் நம்ம ஆலோசனை செய்கிறோம், என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்று. ஆனால் எவ்வளவு ஆலோசனை செய்தாலும் இருதயத்தில் இருக்கக்கூடிய குழப்பம் போகவில்லை என்றால் இதுதான் ஒரே வழி. நான் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு செஞ்சுட்டேன், தேவனை விசுவாசித்து பார்த்துட்டேன், ஆனாலும் இருள் அப்படிதான் இருக்கிறது என்று சொல்லும்போது தேவன் அவருடைய சிங்காசனத்தில் இருக்கிறார், அவருடைய கண்கள் மனுபுத்திரரை நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு விசுவாசத்திற்குள்ளாக நாம் வரும்போது அப்படியே இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த இருள் அகன்று போகும், குழப்பங்கள் மாறி போகும். இந்த சங்கீத புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சங்கீதமும் இசையமைத்து பாடலாக அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் பாடி வந்தார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குழப்பத்தோடு இருக்கும்போது கர்த்தர் சிங்காசனத்தில் இருக்கிறார், அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துக்குள்ளாக நாம் போக வேண்டும் என்றால் ஒரு சில பாடல்களை நாம் தேவனை பார்த்து பாடலாம். துன்ப நேரத்தில், இருதயத்தில் கலக்கமான நேரத்தில் பழைய பரிசுத்தவான்கள் நமக்கு எழுதி கொடுத்த பாடல்களை நாமும் கூட இருதயத்தில் நாம் பாடி பாடி அதை நாம் விசுவாசிக்கும் போது, என் சூழ்நிலை இப்படி இருக்கிறது, எந்த விதத்திலும் எனக்கு வெளிச்சமே தெரியல, ஆனால் தேவனே நீங்கள் சிங்காசனத்தில் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி, உம்முடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி என்று நாமும் கூட இப்படிப்பட்ட விசுவாச பாடல்களை பாடி தேவனோடு ஒரு தொடர்பில் இருக்கும்போது நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை எல்லாம் ஆண்டவர் அப்படியே எடுத்து போடுவார். மிகுந்த மகிழ்ச்சி இருதயத்தில் உண்டாகும். தாவீதுடைய அனுபவமும் அதே மாதிரி தான் இருந்தது. 13ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைத்திருப்பீர். அதே அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். இப்போ தாவீதுடைய அனுபவம் என்னவென்றால், எப்பொழுதெல்லாம் தன்னுடைய உணர்வுகளை தேவனிடத்தில் கொண்டு போகிறாரோ அந்த நேரத்திலெல்லாம் தேவன் அவரை சந்தித்திருக்கிறார். அதனால தான் அவரால் சொல்ல முடிகிறது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன். நம்முடைய இருதயத்திலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள், வேதனைகள், இப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் நல்ல முறையில் கடந்து போக வேண்டும் என்றால் இதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய மிக சிறந்த வழி. அப்படி செய்வதற்கு நாம் பழகிக்கொள்ளுவோம். இந்த தாவீதை நம்முடைய வாழ்க்கையில் இந்த
உணர்வுகளை எப்படி நாம் தேவனிடத்தில் கொண்டு போவது என்று சொல்வதற்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஒரு குருவாக கூட நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம். அப்படியே நம்ம செய்யும்போது நாமும் கூட இப்படிப்பட்ட நல்ல ஆவிக்குரிய பழக்கங்களை பழகி கொள்ளுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்ளுவோம். நம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, தாவீதை போன்ற நல்ல மாதிரிகளை ஆண்டவர் எங்களுக்கு வேதத்தில் வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் இன்றைக்கு கடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய பாதைகளில் ஏற்கனவே இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் கடந்து போயிருக்கிறபடியால் அவர்களுடைய அனுபவத்தை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்குள்ளால விசுவாசம் வருகிறது. ஏனென்றால் தாவீதுக்கு நன்மை செய்த தேவன் எங்களுக்கும் நன்மை செய்வீர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக காணப்படுகிறீர் அப்பா. தாவீது தன்னுடைய இருதயத்தில் உள்ள உணர்வுகளை உங்களிடம் கொண்டு வந்தபோது தாவீதை நீர் சந்தித்து குழப்பங்களை மாற்றி அமைதியை கொடுத்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட அமைதியை கர்த்தர் தருவீர் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் உணர்வுகளில் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இருதயத்தில் யார் யாரெல்லாம் குழப்பத்தோடு காணப்படுகிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசு சீஷர்களோடு படகுல பயணம் செய்த போது பெரும் காற்று அடித்த போது அமைதலாக இரு, இறையாதே என்று சொல்லி காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தின தேவன் இந்த நேரத்தில் கூட உணர்வுகளில் குழப்பத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் அப்படியே நீங்கள் அமைதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அதன் மூலமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, இருதயத்தில் நல்ல சந்தோஷத்தை கொடுங்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.